எங்கள் பக்கம் காலையிலிருந்தே செம்ம மழைங்க. இப்போயும் கருமேகங்கள் திரண்டு வருகிறது. இதை உங்களுக்கு காட்டிட்டு தான் அதற்கு பிறகு கலைஞர் 100 விழா தோல்வியாங்க. பின்ன எதுக்குங்க நடத்துனாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக இப்போ பேசலாங்க. மழையோ கொட்டி தீர்க்கிறது. கருமேகங்களை காட்டினேன் நான் அந்த காட்சிகளை. ஆனால் மழை வரத்துக்குள்ளே பேசிட்டு போயிடலான்னு பார்த்தா விடாமல் அடிக்கிறது. வேகமாக வந்துடுச்சு. காலையில் 6 மணியிலிருந்து மழை போட்டு இருந்தது. என்னடா 8 மணி ஆகுது மழை நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் மழை நிற்கல. இப்படி பட்டம் தவறி மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், பயிர்களுக்கு உதவாதுங்க. இப்போ தான் எல்லா பயிரினுடைய தொண்டையிலும் கதிர் இருக்கும். சிலது மேலே எழும்பி வரும். மகரந்தங்கள் பார்த்தீங்கன்னா காற்றுல ஆடக்கூடாது, மழையில் நனையக்கூடாது. பயிர்கள் நெருக்கமாக இருக்கும். அந்த பயிர்கள் நெருக்கத்தில் மழை பெய்ததுன்னா மகரந்தங்கள் அழுகி போயிடும். அப்படி அழுகி போய்விட்டால் பால் சரியாக ஏறாது. அதன் காரணமாக நெல்மணிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் கிடைக்காது. அதனால் பட்டம் தவறி மழை பெய்யக்கூடாது. அதில் மிக முக்கியமாக காலநிலை மாற்றம் ஏற்பட்டு போச்சு போல இருக்குதுங்க. மாதம் மழை பெய்ய வேண்டியது ஒரே நாளில் கொட்டி தீர்க்கிறது, பெருவெள்ளம் ஏற்பட்டு போகிறது. ஸோ மனிதன் இயற்கையை ரொம்பவே கெடுத்துட்டான் போல இருக்குது. இன்றைக்கி மழை தொடர்ச்சியாக பெய்கின்ற காரணத்தினால இந்த விளைச்சலானது விளையாது. விளைச்சல் சரியாக விளையலைன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அதனால் இந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்கு நாம் ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆக வேண்டும். ஏன்னா மார்கழி மாதத்தினுடைய கடைசி பகுதியில் இவ்வளோ கனமழை பெய்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேங்க. இதற்கு முன்பெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. காலம் மாறி போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. சரி, நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்கு வருவோம். கலைஞர் 100 விழா தோல்வி அப்படின்னு இணையதளத்தில் நிறைய பேர் செய்தி பரப்பிட்டு இருக்காங்க. எதனால் தோல்வின்னு சொல்கிறாங்க, என்ன நடந்தது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாங்க. கலைஞர் 100 இந்த விழா தோல்வி என்றால் எதற்காக நடத்தினாங்க அப்படின்றதையும் சேர்த்தே பார்க்கலாங்க. முதல்ல எதனால் கலைஞர் 100 விழா தோல்வி என்று சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரசிகர் பட்டாளம் வரலைங்க. நடிகர் பட்டாளங்கள் என்று சொல்லுகின்ற போது முன்னணி நடிகர்கள் வரலைங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ரசிகர் பட்டாளம் வரல அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை சென்னையை பார்த்திங்கன்னா மழை வெள்ளம் புரட்டி போட்டது. வாழ்வாதாரத்துக்காக வச்சுருந்த காசெல்லாம் செலவாகி போய்விட்டது. இப்போது கலைஞர் 100 விழாவை காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்ற காரணத்தினால ரசிகர் பட்டாளம் போல அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த நடிகர்களுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? மழை வெள்ளத்தில் நம்ம பாதிப்பு அடைஞ்சோம். நம்மளை இந்த மழை புரட்டி போட்டது. இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம காசு கொடுத்து படம் பார்த்தோம். அவனை நம்ம தூக்கி விட்டோம். அவனுடைய வளர்ச்சியில் நம்முடைய பங்கு இருக்கிறது. ஆனால் நம்ம பாதிப்படைகின்ற போது அவன்லாம் நம்மளை பார்த்தானா? இன்றைக்கி பாருங்கள், எல்லா நடிகரும் கலைஞர் 100 என்ற விழாவுக்கு வந்திருக்கிறான். ஆனால் எந்த நடிகரும் இந்த பெருவெள்ளத்தில் நம்மளால் பார்க்க முடியல. பெருவெள்ளம் முடிந்து விட்ட பிறகு கூட உதவி பண்ண யாருமே வரல. ஏன் இவங்ககிட்ட காசு கிடையாதா? இல்லை பொருட்கள் கிடையாதா? இவங்க சொன்னால் இவங்க ரசிகர்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? எங்கே போனாங்க? அரசியலுக்கு வருவேன் என்று சொல்கிற சில நடிகர்கள் மட்டும்தான் தன்னுடைய ரசிகர்களை உதவி பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சாங்க. ஆனால் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகின்ற பொழுதும் பால் அபிஷேகம் பண்ணுறோம், காசு கொடுத்து படம் பார்க்குறோம். படம் பார்க்காதவனை ஏன்டா போய் படம் பாடுறா, செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே பிரச்சார குழுவாக களத்தில் இறங்கி அந்த படத்தை பார்க்க வைக்கிறோம். அவனை பெரிய மாஸ் ஹீரோவாக கொண்டாடுறோம். ரசிகர் மன்றங்கள் அமைக்கிறோம். ஆனால் ஆபத்து நேரத்தில் எவனையுமே பார்க்க முடியலையே. எதற்காக நாம் போய் அவன் கலந்து கொள்கிற விழாவில் கலந்து கொண்டு அவனையே நம்ம சிறப்பிக்க வேண்டும்? அவனுக்கு ஏன் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு மக்கள் வெறுப்படைந்து விட்டார்கள் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா? அட போயா, எதற்கையா அங்கே போய் முண்டி அடிக்கணும்? எதுக்கையா டிக்கெட்டு கொடுத்து அங்கே போய் பார்க்கணும்? காசை ஏன் கரியாக்கணும்? ஒரு 2 நாள் பொறுத்தா போதும். டிவியில் அந்த காட்சிகள் ஒட்டுமொத்தமாக போட போகிறாங்க. இலவசமாக பார்த்துட்டு போகலாமல் நம்ம ஏன் அங்கே போய் முண்டி அடிக்க வேண்டும் அப்படின்னும் கூட்ட நெரிசல் இருக்கும். அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது குழந்தையும் நாமளும் அப்படின்னு கூட தவிர்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக கூட்டம் வரலையே அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு காணொலி இணையதளத்தில் வேகமாக பரவிட்டு இருக்குது. அந்த காணொலியில் நம்முடைய தமிழகத்தினுடைய உச்சபட்ச நட்சத்திரமாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகின்றார். அவர் பேசுகிற வாய்ஸை நான் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது காப்பிரைட்டாக வரும். அதனால் அவர் பேசுகிறத நான் காட்ட போகிறது கிடையாது. ஆனால் அவர் பேசுகின்ற போது சேரெல்லாம் காலியாக தான் இருக்குது. ரஜினிகாந்த் எவ்வளோ மாஸ் ஏரியோ, அவருக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அவர் பேசுகின்ற போதே அந்த விழாவில் சேரெல்லாம் காலியாக இருக்குன்னா
அப்போ கூட்டம் போல என்று தானே அர்த்தமாகிறது. அதனால தான் கலைஞர் 100 விழா தோல்வி என்று சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து முன்னணி நடிகர்கள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னணி நடிகரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்க தோணும். அஜித்து மற்றும் விஜய் அவர்கள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான திரைப்பட விழாக்களுக்கு அவர் வரமாட்டார், நிறைய தவிர்த்து விடுவார் என்று நல்லா தெரியும் உங்களுக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் வந்திருக்காரு. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தொடங்க போகிறாரு. திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும், ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி. அதனால் அவர் வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் அரசியலும் தாண்டி கலைத்துறையில் சாதித்தவர் கலைஞர். இது கலையாக தான் பார்க்கணும். அவர் இருக்கின்ற போது கூட கலைஞர் அரசியல் களத்தில் இருக்கிறாருப்பா, அவர் விழாவுக்கு போனோம்னா அரசியல் சாயம் பூசிடுவாங்க, நம்ம ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்திருக்கலாம். ஆனால் கலைஞர் இறந்து விட்டார். மறைந்த கலைஞனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கூட நம்ம விஜய் அவர்கள் வந்திருக்கலாம், அஜித் அவர்கள் வந்திருக்கலாம். அரசியல் களத்தில் ஆக்டிவாக இருக்கின்ற போது கூட வராமல் விட்டுருக்கலாம். ஆனால் இந்த தருணம் வந்திருக்கணும். ஆனால் அஜித்தும் விஜயும் வரல, புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, வேறு யார் தான் வந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய நயன்தாரா அவர்கள் வந்தாங்க, கௌதமி அவர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் ரோகிணி அவர்கள் வந்தாங்க, அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க, யோகி பாபு அவர்கள் வந்தாங்க, தனுஷ், கார்த்திக்கு, பார்த்திபன், அதற்கு பிறகு கமல், ரஜினி, இப்படியாப்பட்ட நடிகர்கள்லாம் வந்தாங்க. ஸோ அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க. முன்னணி நடிகர்கள் வரல, அதனால் இது தோல்வி அப்படிங்கிறாங்க. கூட்டம் வரல, அதனால் தோல்வி அப்படிங்கிறாங்க. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் தான் பேசினார். அவர் பேசுகின்ற பொழுது சிவாஜி, எம்ஜிஆர் இவங்க 2 பேரையும் மிகப்பெரிய நடிகராக உயர்த்தி காட்டினது கலைஞருடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னார். இரண்டாவது, புரட்சி கலைஞருடைய இறப்பில் நம் முதலமைச்சர்கள் நடந்து கொண்டதுக்கு பாராட்டு தெரிவித்தார். அவருடைய இறுதி மரியாதையை கவர்மெண்ட் எடுத்து செய்ததுக்கு நன்றி சொன்னாருங்க கமலஹாசன். அது ஒரு நல்ல விஷயம். அதை தாண்டி கலைஞர் போல் தான் வந்து ஒரு தலைமுடியை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அக்கா கிட்ட வந்து கமலஹாசன் கேட்பாராம். ஆனால் அதே மாதிரி வச்சுக்க சொல்லுவாங்களாம். கலைஞரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அதனால தான் இப்போ அரசியல் களத்தில் தான் முதலமைச்சர் ஆகிவிடுவோம் என்ற வாய்ப்பு வந்ததான் அவருக்கு. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திட்டார் போல இருக்குது. அதனையும் தாண்டி கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்த மேடைகளில் எப்பொழுதுமே சரி பெரிய ஆளுமை இருக்கின்ற போது அது பக்கத்தில் உட்கார மாட்டாராம். கலைஞர் இருக்கின்ற போதும் சரி இப்போதும் சரி, அதனால தான் தள்ளியே உட்காருவாராம். அதே மாதிரி தான் இப்போதும் தள்ளி உட்கார்ந்தாராம். உண்மையாகவே வந்து நம்முடைய கலைஞர் அவர்கள் தன்னுடைய எழுத்தில் எம்ஜிஆரையும் சிவாஜி கணேசனும் ஒரே நாளில் உச்சத்துக்கு கொண்டு போனாரா, இல்லை பெரிய உச்சபட்ச நடிகராக மாற்றினாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க அரசியல் களத்தில் இருக்கிறவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர், கலைஞர் இவங்க 2 பேரையும் தாண்டி அவர் நிறைய பேருக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. அவங்களாம் ஏன் உச்சபட்ச நட்சத்திரமாக வரல? அதோடு போச்சுன்னா நம்ம முதல்வரும் பேசியிருக்கிறாருங்க. என்ன பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, பூந்தமல்லியை தாண்டி ஒரு திரைப்பட நகர் வந்து உருவாக்க போகிறாங்க. அதில் எல்லா விதமான தொழில்நுட்பங்கள் அடங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திரைப்பட நகராக இருக்கும், 540 கோடியில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் சொன்னாருங்க. அந்த கோரிக்கை வச்சது கமலஹாசன் அவர்கள் தானுங்க. இப்போ டாக்டர் எம்ஜிஆர் திரைப்பட நகர் இருக்குது, அதுலேயும் இன்னும் சில படப்பிடிப்பு தளங்களை உருவாக்க போகிறாங்களாம். அதனால் 2மே நவீனத்துவமாக மாறப்போகுது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார். கலையும் சரி கலைஞரும் சரி என்றைக்குமே மரணிக்க மாட்டாங்க. கலைஞருக்கு எத்தனையோ பெயர் இருந்தாலும் கலைத்துறையில் இருந்ததுனால கலைஞர் என்ற பெயர் வந்தது, அந்த பெயர் தான் நிலைத்து நின்றது அப்படின்னு சொன்னார். கலைத்துறைக்கு அவர் ஆற்றிருக்கின்ற பங்கை குறிப்பிடுகின்ற பொழுது நம்ம முதல்வர் சொல்கிறாரு, அவர் கதை வசனம் எழுதினாவே போதும், அது வந்து மாபெரும் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது தன்னுடைய தந்தையாரை உயர்வாக பேசியிருக்காரு, அப்படி ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. அன்றைய காலகட்டத்தில் கதை வேற ஒருத்தர் இருக்கும், வசனங்கள் ஒருத்தர் வேற ஒருத்தராக இருக்கும். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வசனங்கள் எழுதி சொல்லுவாங்க. அந்த கதை கரு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் இல்லைன்னா திருத்த சொல்லுவாங்க. அதோடு போச்சுன்னா இந்த வசனங்கள் எழுதினா மட்டும் போதாது, அதை பேசி நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய பங்களிப்பு இருக்கணும். அப்போ தான் அந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையும். ஆனால் எனக்கு வசனம் எழுத தெரியும் அப்படின்றதுக்காக கதையை ஒட்டாமல் தான் பாட்டுக்குன்னு எழுதி தள்ளனாவோ, இல்லை எழுதின வசனத்தை சரியாக டெலிவரி பண்ணாதோ விட்டுட்டாவோ, இல்லை இந்த வசனங்களை பேசுகின்ற நடிகர்களுடைய காட்சிகளை சரியாக படத்தொகுப்பு பண்ணாமல் விட்டுட்டாவோ அந்த வசனம் எடுபடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு கலைஞரை பொறுத்த வரைக்கும்
1979க்கு முன்பாக எழுதின எல்லா திரைப்படங்களும் ஓரளவுக்கு ஓடிச்சு. ஆனால் அதற்கு பிறகு எழுதின எல்லா படங்களும் ஃப்ளாப். மொத்தத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 படங்களுக்கு மேலாக கதை வசனம் எழுதியிருப்பதாக எனக்கு தெரிகிறது. ஆனால் அதில் ஓடினது வந்து பார்த்திங்கன்னா 10 படங்கள் தான். மீதி எல்லா படங்களுமே வந்து தோல்வி தான், பார்க்க முடியாத அளவுக்கு தோல்வி. அதை எடுத்தவனும் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் அடைஞ்சான், அதை போய் பார்த்தவனும் காசு கொடுத்து நஷ்டம் அடைஞ்சான். அதனால் கலைஞர் எழுதின எல்லா வசனங்களும் வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அதோடு போச்சுன்னா நம்ம முதல்வர் சொல்லியிருப்பார், பராசக்தி வசனத்தை படித்து காட்டித்தான் பேசி காட்டித்தான் பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கேட்பாங்க. அப்படித்தான் கலைஞருடைய வசனம் இருந்தது, பராசக்தி வசனம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, பராசக்தி படம் ரிலீஸ் ஆகின்ற போது அந்த பராசக்தி படத்தில் வந்து அந்த வசனம் எழுதினவங்க யார் என்று போடுகின்ற போது கலைஞர் பெயர் போடலை. அவர் அரசியல் களத்துக்கு வந்து அரசியல் ஆளுமையாக உருவெடுக்கின்ற பொழுது மட்டும்தான் பிறகு அந்த பெயர் சேர்க்கப்பட்டது. அதற்கு முன்பாக பிரபல்யமான எழுத்தாளராக இருந்தவருடைய பெயரானது இடம்பெற்றிருந்தது. அப்போது அதுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் புதியவர், அவருடைய பெயரை போட்டால் படத்தில் யாராவது பார்க்க வருவாங்களா என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வசனம் எழுதுனது யார் என்று கேட்கின்ற போது அந்த பெயர் இடம்பெறலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயரானது இடம் பெற்றது. எப்படி வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியலிங்க, மழை கொட்டி தீர்க்கிறது, என்னுடைய வாய்ஸ் கேட்குதா என்று கூட தெரியலிங்க. இருந்தாலும் நான் பாட்டுன்னு கண்டினியூவாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பார்க்கலாம், நல்லா இருந்தால் அந்த வீடியோ வரும், இல்லைனா மீண்டும் உங்களுக்கு நான் பேசிட்டு தரேங்க. அதில் மிக முக்கியமாக முன்னணி நடிகர்கள், முன்னணி இசையமைப்பாளர்கள், ஏன்னா ஏஆர் ரகுமான், இளையராஜா வரலன்னு நான் நினைக்கிறேன். இப்படி பல பேரும் வராத இந்த தருணத்தில் இந்த விழா தோல்வி தான் அப்படிங்கிறாங்க. அதனையும் தாண்டி எதற்காக இது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, ராமநாராயணன் ஒரு டைரக்டர் இருந்தார் இல்லையா, விலங்குகள்லாம் வச்சு, அவங்களுடைய மகன் முரளி தான் இந்த தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக இந்த விழாவை முன்னெடுத்ததான். அப்படி முன்னெடுத்த அவருக்கு 300 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருக்குதான். இந்த 300 கோடி ரூபாய் கடனை கேட்டு நிறைய பேரும் நச்சரிக்கிறார்களாம். ஒருவேளை இப்படி ஒரு பாராட்டு விழா நடத்தினா அது மூலம் ஒரு வருமானம் வரும், அதை வச்சு அடைக்கலாம் அப்படின்னு கூட எடுத்துருப்பாருங்க. இல்லை, ஆளுங்கட்சியுடன் நெருக்கமாக இருக்கிறோம், எந்த விதத்திலும் போய் அவரை டார்ச்சர் பண்ணக்கூடாது என்று கடன் கொடுத்தவன் கொஞ்சம் தள்ளி நிற்பான், பிறகு காசு கலெக்ஷன் பண்ணி கடனை உடனே வாங்கி அந்த கடனை அடைக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராட்டு விழா நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கலைஞருக்கு எதற்காக பாராட்டு விழா தயாரிப்பு சங்கம் சார்பாக நடத்தப்பட்டது, என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. கலைஞர் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. என்னையா பண்ணிட்டாரு மற்றவங்க பண்ணாதது அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதிலும் இல்லை. அதனையும் தாண்டி கலைஞர் எழுதின வசனங்கள் வந்து சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்சியிலும் சரி கலைத்துறையிலும் சரி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார் என்று ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கின்றார். ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையும் சிவாஜியும் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் நம்ம கலைஞருடைய எழுத்துனால அப்படின்னு ரஜினிகாந்தும் கமல் பேசின அதே வார்த்தையை பேசினாருங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டோம், இப்போ சொல்ல தேவையில்லை. அதனையும் தாண்டி கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய எழுத்துக்கள் படிக்க நேர்ந்தால் கண்ணிலிருந்து தண்ணீர் வருமா, அவருடைய எழுத்துக்களை பார்க்க நேர்ந்தால் அது அனல் கக்குமா, அந்த அளவுக்கு இருக்குமா. அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய எழுத்தில் நடிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நடிக்க மறுத்துட்டாராம். ஏன்னா கலைஞருடைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், அதை எப்படி பேசி நடிக்கிறது, அதனால் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம். ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு எப்படி எழுதணுமோ அப்படின்லாம் நான் எழுதுவேங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய எழுத்தில் நடிக்க ரஜினி மறுத்துட்டாராம். அதோடு போச்சுன்னா தேர்தல் நடந்த பிறகு அந்த தேர்தலில் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு வந்தாராம். என்ன ரஜினிகாந்த் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டியாமே அப்படின்னு அங்கே இருக்கிற திரைத்துறையினர் கேட்கின்ற போது அது கலைஞர் கிட்ட காதுக்கும் போச்சான். ஒரு விழா நடக்கின்ற போது அந்த விழாவில் வந்து கலைஞர் அவர்களும் கலந்து கொண்டாராம், ரஜினி அவர்களும் கலந்து கொண்டாராம். அப்போது எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டுட்டு கலைஞர் கலந்து கொள்கின்ற விழாவில் கலந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி தயங்கினாராம். இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லி ஆகணும். ரெட்டலிக்கு ஓட்டு போட்டுட்டேன் என்ற விஷயமானது கலைஞருக்கு தெரிந்த பிறகு ரஜினிக்கு ஜுரமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி பதிவு செய்கிறாருங்க. உடனடியாக அந்த பாராட்டு விழாவில் கலைஞர் இருந்தார் இல்லையா, அப்போ கலைஞர் ரஜினியை கூப்பிட்டு வாயா சூரியனுக்கு பக்கத்தில் உட்காரு, உன்னுடைய காய்ச்சல் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மாறுபட்ட சித்தாந்தம் மாறுபட்டவர்கள் ஓட்டு போட்டால் கூட கலைஞர் வந்து மன்னிக்கின்ற மனப்பான்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி பேசினார். சமூகத்தில் என்ன மாற்றத்தை கலைஞர் ஏற்படுத்தினார் என்று தெரியலைங்க.
ஆட்சி அதிகாரங்கள் கிடைத்த பிறகு என்னத்தை சாதித்தார்னு தெரியலிங்க. அதையெல்லாம் வந்து விழாவில் பட்டியலிட்டு இருக்க வேண்டும். சமூக வலைத்தளத்தில் என்ன கருத்து பரவுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் போல் விஜயகாந்த் இருந்தார், எம்ஜிஆர் போல் நான் இருக்க போகிறேன் என்று காமெடி ஆக்டர் புகழ் கூட சொல்கிறாருங்க. ஆனால் கலைஞர் போல் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த பாராட்டு விழாவில் சொல்லலை. கலைஞர் இறந்த பிறகு கூட யாரும் சொல்லலை. அப்படின்னா கலைஞர் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கலைஞர் நல்லது பண்ணியிருந்தா, கலைஞரை எல்லோருக்கும் வாரி கொடுத்துருந்தா, மறக்காமல் பசியார உணவிட்டு இருந்தா, எம்ஜிஆரை புகழ்கின்ற அதே அளவுக்கு கலைஞரும் இந்த மேடையில் புகழ்ந்திருப்பாங்களா இல்லையா? இல்லை ஆளுங்கட்சி தரப்பில் ஒரு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது, அந்த விழாவுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கணும், ஏன் வரல? எங்கே நடந்தது தவறு? அப்போது யாரையோ குளிர்விப்பதற்காக செயற்கையாக கூட்டப்பட்ட ஒரு விழாவாக இது இருப்பதனால தான் அந்த விழாவுக்கு ரசிகர் பட்டாளமும் வரல, நடிகர்களும் வரல. ஸோ இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக எந்த தொலைக்காட்சியும் கலைஞர் 100 விழாவை ரொம்ப பெருமையாக பேசலை. அதனையும் தாண்டி திமுக உடன்பிறப்புகளும் கலைஞர் 100 விழா எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்தது பார்த்தியா, அலைமோதிய கூட்டம் பார்த்தியா அப்படின்னு யாரும் உடன்பிறப்புகளும் பேசலை. அதனால் கலைஞர் 100 விழா பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடையாது என்பது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். கலைஞருக்கு இந்த தருணத்தில் கலைஞர் 100 விழா எடுத்தது சரியானது தானா? உங்கள் கருத்தை தான் எதிர்பார்க்குறேன். மழை கொட்டிகிட்டு இருக்குது, பேச முடியாது. நன்றி.